பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது ரொம்ப முக்கியம். அதிலும் அழகான பெயர்களாக, பெற்றோர்களுக்கு பிடித்த ஒரு பெயராக அவங்க செலக்ட் பண்ணி வைக்கிறத இந்த நாட்களில் நாம் படிக்கிறோம். அந்த பெயர் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது தெரியாது. பொருத்தமில்லாத பெயர்களை கூட இன்றைக்கு நாம் வைக்கிறோம், அப்படி அது அழைக்கப்படுது. ஆனால் வேதத்தில் இயேசுவுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுக்கான அர்த்தம் அப்படியே இருக்குமா என்று சொன்னால் உண்மையாகவே அவருடைய பெயர்களுக்கு ஏற்றாற் போலவே அவருடைய குணங்களும் இருக்கிறத நாம் வேதத்தில் படிக்க முடியும். அவர் நமக்கு அம்மாவாக, அப்பாவாக, சகோதரனாக, சகோதரியாக, நம் கூட இருக்கிற துணையாளராக, நம் வியாதியை சுகப்படுத்துகிற மருத்துவராக, கவலை நேரத்தில் தேற்றரவாளனாக, நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பனாக, இப்படி அநேகம் சொல்லலாம். அவருடைய பெயர்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர்களை நாம் அழைப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறாராம். அதை தான் இந்த பாடல்களும் சொல்லுகிறது. உம்மை என்னவென்று சொல்லி நான் அழைப்பேன், உம்மை என்ன நாமம் சொல்லி நான் கூப்பிடுவேன், உம்மை என்னவென்று சொல்லி நான் அழைப்பேன், உம்மை என்ன நாமம் சொல்லி நான் கூப்பிடுவேன். மணவாளன் என்பேன், என்னை மணவாட்டி என்பேன், மணவாளன் என்பேன், என்னை மணவாட்டி என்பீர், என் பிரியமே ரூபவதியே என்று என்னை அழைத்த உம்மை, உம்மை என்னவென்று சொல்லி நான் அழைப்பேன், உம்மை என்ன நாம் சொல்லி நான் கூப்பிடுவேன். அன்போடு அரவணைக்கும் அம்மா என்பேனோ, பாசத்தோடு பாதுகாக்கும் தந்தை என்பேனோ, தோளோடு தோள் சேர்க்கும் நண்பன் என்பேனோ, உம்மை என்னவென்று சொன்னால் பொருந்தும் என்று சொல்லும் தேவா, 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 உம்மை என்னவென்று சொல்லி நான் அழைப்பேன், உம்மை என்ன நாமம் சொல்லி நான் கூப்பிடுவேன்.